நீ இவ்வளவும் பண்றது எனக்கானா நீ இதையெல்லாம் பண்றதுனாலயே நான் உனக்கு இல்லாம போயிடுவேன். இப்ப மட்டும் என்ன வாழ்தான்? எனக்கான புருஷனா நீங்க இல்லவே இல்ல. நீ என்ன சொல்ற எனக்கு புரியல. என்னைக்காவது ஒரு மனைவியா என்ன நீங்க மதிச்சிருக்கீங்களா? அன்பா அக்கறையா என்ன கவனிச்சிருக்கீங்களா? இல்லையே. ஒவ்வொரு விஷயத்துக்கும் நான் உங்ககிட்ட போராட வேண்டியிருக்கு. இதுதான் வாழ்க்கைன்னு நான் உன்னை கல்யாணம் பண்ணினப்பவே தீர்மானம் பண்ணியிருந்தேன். நான் அதுக்கு ஒரு பங்கமும் இல்லாம தான் இப்ப வாழ்ந்துட்டு இருக்கேன். என்னோட ஏமாற்றம் தோல்வி எதுக்குமே நீங்க காரணம் இல்லையா? இல்ல, சத்தியமா இல்ல. நான் இப்படித்தான் வாழ்வேன்னு ஏற்கனவே சொல்லியிருக்கேன். அப்பவே நீ சுதாரிச்சு விலகி இருக்கணும். இப்படி சுய சிந்தனை இல்லாம இருக்கிற ஒரு ஆம்பளை இப்ப நான் பாக்குறேன். நீ என்ன எப்படி வேணா நினைச்சுக்க. ஆனா உன் விருப்பத்துக்கெல்லாம் ஆடுற ஆளா நான் இருக்க மாட்டேன். நான் ஆடினா தாங்குற அளவுக்கு நீங்க இல்ல. என்ன ஆட வச்சிடாதீங்க. எப்படி ஆடுவ? அப்படி ஆடணும்னு நினைச்சா அது தனி ஆவர்தனம் தான். ஆடிக்க, பேயாட்டம் ஆடிக்க, எனக்கு ஒரு கவலையும் இல்ல. அவளே கெதின்னு அவ வீட்டுக்கே போயிட்டீங்களா? விட மாட்டேன், விடவே மாட்டேன். ஜேம்ஸ், ஜேம்ஸ், என்னடா பாக்குற? ஒண்ணு இல்லக்கா, அது எங்க இருக்கிறேன்னு பார்த்தேன், வேற ஒண்ணு இல்ல. இந்தா இந்த டீயை குடி, இந்தா குடி. தேங்க்ஸ்க்கா. ராத்திரி பூரா இந்த கொசுக்கடியிலயா தூங்கின? கொசுக்கடியில எங்கக்கா தூங்கினேன்? எனக்கு ஒரு வாரிசு பிறக்க போற சந்தோஷத்துல தூங்கினேன். நான் சுப்பராவ் அப்பா கிட்ட ராத்திரியே பேசிட்டேன். உன்னை இப்படி கொசுக்குள்ளையும் பனிக்குள்ளையும் போட்டா என் மனசு கேக்குமா? அதான் அவர்கிட்ட எல்லாம் பேசிட்டேன். வீடு கொடுக்கறேன்னு சொல்லிட்டாரக்கா? இல்லடா, அவரு வீட்டை இடிச்சு கட்டுற பிளான்ல இருக்காரு. அதான் யாருக்குமே வாடகை கூட வேணான்னு என்கிட்ட சொல்லிட்டாரு. அதனால பரவாயில்லடா. நீ இருந்த பத்தியா ரூமு, அந்த ரூம் சாவியை உனக்கு தரேன், அங்கேயே தங்கிக்க. ரொம்ப தேங்க்ஸ்க்கா. அக்கா எனக்கு ஒருத்தர் பணம் தரேன்னு சொல்லியிருக்காருக்கா. நான் அவர்கிட்ட வாங்கி கொடுத்துறேன்க்கா. எவ்வளவு அட்வான்ஸ் எவ்வளவு வாடகை மட்டும் நீ சொன்னா போதும். அதெல்லாம் நம்ம அப்புறம் பார்த்து போண்டா. ஐயோ இல்லக்கா, இல்ல. இதுக்கு அப்புறமாவது வாழ்க்கையில நேர்மையா இருக்கணும்னு ஆசைப்படுறேன். நல்லவனா இரு, அது அட்வான்ஸ். மறுபடியும் முட்டி மோதி ஜெயிச்சு வா, அது வாடகை. அவ்வளவுதான். அக்கா, சுப்பாராவ் அப்பாவுக்கு நீ குடுக்கற 5000 10,000 ஒரு பெரிய பணமே இல்ல. நீ எதுக்கு அதை கடன் வாங்கி தரணும்? நீ நல்லபடியா ஜெயிச்சு காட்டு, அது போதும். சரிக்கா.